இதை பார்த்தீங்களா, இவ்வளோ கடலை, உப்பு கடலை, தோல் உரித்து போடலாம், உரிக்காமையும் போடலாம். இதை முதல்ல போட்டுக்கணும். அடுத்து பார்த்தா பாதாம் வந்து ஒரு 5, வசதி இருந்தால் 55 கூட போட்டுக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பு, இதுவும் நம்ம வந்து ஒரு 2 போதும், 2 தான், அது உடச்சதுனால நல்லா தெரியுது, போட்டுக்கலாம். அப்புறம் பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்து போடணும். நம்ம அந்த பாதாம் அதெல்லாம் போட்டு அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தை உள்ளே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அடுத்தது ஒரு செவ்வாழைப்பழம், நேந்திரம் அல்லது செவ்வாழைப்பழம் வச்சுக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட செவ்வாழைப்பழம் இருக்குது. அப்படியே வாழைப்பழத்தை இப்படி பிச்சு உள்ளே போட்டு விட்டுடலாம். இந்த தோலை வந்து சும்மா வச்சக்கூடாது. இது வந்து பல்லை நல்லா எல்லா பல்லையும் தேய்ச்சி விட்டிங்கன்னா பொட்டாசியம் கிடைக்கும். ஒரு அரை கிளாஸ் பால் போதும். அதோட இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். இப்போ அரை கிளாஸ் பாலோட நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்தது நாட்டு சக்கரை வந்து இது ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் இது நல்லா குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அதில் நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்ல ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் உண்மையான சத்துள்ள ஒரு குழந்தைங்க கொடுக்க வேண்டிய ஃபுட்டு. டெய்லி இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் அப்படி ஒரு பெரிய ஃபுல் கிளாஸில் கொடுக்கணும். டெய்லியுமே கொடுத்தா ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஓகே.